நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி. நம் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் அகில இந்திய தலைவர் திரு கணேசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆமாம், கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இந்த பணியாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைத்து இப்போ போராட்டங்கள் நிறையா போயிட்டுருக்கு. இதில் உங்கள் சங்கமும் அதில் கலந்துருக்கா? ஆமாம் சார். முதல்ல போட்டா ஜியோன்னு சொல்கிற ஒரு அமைப்பு, அந்த போட்டா ஜியோனுடைய அமைப்பினுடைய முதன்மை தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் இருக்கேன். இந்த போட்டா ஜியோனுடைய சார்பில் வந்து போட்டா ஜியோ ஜாக்டோ ஜியோ என்ற அமைப்பு ரெண்டுமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு 10 கோரிக்கைகளை வச்சு நாங்கள் போராடணும். இந்த 10 கோரிக்கைகள் சார்பாக மூவர் குழு, அதாவது அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், இந்த மூவர் குழு அமைக்கப்பட்டு என்கிட்ட இப்போ இந்த பல்வேறு கோரிக்கைகளை பற்றி விசாரித்தாங்க. எல்லாத்தையும் வந்து பேச்சுவார்த்தையில் முடிவு பண்ணி ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த பழைய ஓய்வூதியம் தொடர்பாக இந்த அறிவிப்பு இன்னும் 2 நாளில் முதலமைச்சர் வெளியிடுவார்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்டது பழைய ஓய்வூதியத்தில் 50 விழுக்காடு, அந்த 50 விழுக்காடு மற்ற எல்லா சலுகையும் அதில் வேணும்னு கேட்டிருந்தோம். ஆனால் அறிவிப்பு மூலமாக பார்க்கின்ற பொழுது 50 விழுக்காடு என்று அறிவிப்பு செய்துவிட்டு 10 விழுக்காடு அரசு பணியாளர் ஆசிரியர் இடத்துல அதை பிடித்தம் செய்கிறாங்க. பழைய ஓய்வூதியத்தில் அது மாதிரி கிடையாதுங்க. அந்த 10% பிடித்தம் செய்யலாம் 40 விழுக்காடு தான் திரும்ப வருதுங்க. அது இல்லாமல் அதில் வந்து குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்னன்றது அதில் அறிவிப்பு செய்யலை. இந்த 10% பிடித்தாலும் திருப்பி அது வழங்கப்படுறது கிடையாதுங்க. இப்படி பல்வேறு குளறுபடிகள் இருந்த நிலையில் நாங்கள் வந்து செய்தியாளரை சந்திக்கும் பொழுது உயர்மட்ட குழு கூட்டம் கூட்டி எங்களுடைய நிலையை தெரிவிக்கிறோன்னு சொன்னோம். மாலையில் வந்து அந்த உயர்மட்ட குழு கூடிச்சு. நாங்கள் வந்து மீண்டும் வேண்டுகோள், இந்த பழைய நிலையெல்லாம் களையணும், மேலும் 9 கோரிக்கைகள். பொதுவாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து மாவட்ட ஆட்சியாளருக்கு உட்பட்ட அனைத்து துறைகளிலும் பணியாற்றுகின்ற அலுவலக உதவியாளர்கள், இரவு காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஸ்கேவெஞ்சர்கள், மருத்துவமனை பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள் போன்ற பல்வேறு பணியிடங்கள் இருக்கிறது எங்கள் சங்கத்தில். இந்த பணியாளருடைய குறைகளை தீர்ப்பதற்காக மிகப்பெரிய கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். அதன் தொடர்பாக அறிவிப்பு முதலமைச்சர் 2வது சட்டசபை இப்போது கூடிய பொழுது அது அறிவிப்பு வெளிவரும் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். ஏன்னா அலுவலக உதவியாளர்கள் வந்து குறைஞ்சபட்சம் 30,000 பேர் காலி பணியிடங்கள் இருக்கின்றன. அந்த காலி பணியை நிரப்புவதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு அதிரடி உத்தரவை போட்டு நிரப்ப சொல்லியது. தலைமைச் செயலகத்தில் மட்டும் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தவங்கள அதில் நிரப்பியிருக்காங்க. சில துறைகள் மட்டும் நிரப்பதற்கு ஆணை போட்டிருக்காங்க. அதை மீண்டும் நாங்கள் மனிதவள மேலாண்மை துறை செயலாளர்களை சந்தித்து இந்த மாதிரி வலியுறுத்தியிருக்கோம். அந்த அந்த ஆணையும் இன்னும் வெளியிடப்படவில்லை. அது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அம்மையார் ஆட்சி காலத்தில் தான் நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 2003 கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்து 23 ஆண்டுகள் கடந்து விட்டது. இப்போ இதை வந்து நிறுத்தும் பொழுது கொஞ்சம் பெரிய லெவலில் போராட்டங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே அடங்கிருச்சு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போதுமே இந்த அரசு ஊழியர்கள் மற்ற எல்லா அமைப்புமே தேர்தல் நெருங்கும் போது மட்டுமே இந்த போராட்டத்தை வேகமாக முன்னெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? மற்ற டைம்லலாம் ஏன் அதை சொல்ல முடியாதுங்க. தொடர்ந்து 2003ஆம் ஆண்டிலிருந்து ஆட்சிகள் மாறினாலும் அரசு அலுவலர், ஆசிரியர்கள் அனைத்துமே அதான் சொல்றேன், தொடர்ந்து போராடிட்டே வரல. அதிமுக ஆட்சியிலையும் முடிகிற டைம்ல தான் அந்த கடைசி அந்த 4 மாதங்கள் தேர்தல் வரப்போகுது இல்லையா, அந்த டைம்ல தான் எல்லா அமைப்புமே வேகமாக போராடுறாங்க. பல்வேறு நிலைகளில் போராட்டம் 4.5 ஆண்டுகள் நடத்தியிருக்கோம். ஆனால் அந்த 4.5 ஆண்டுகள் வந்து அதை எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் அரசாங்கம் நிறைவேற்றலை. அப்போ எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்திலேயாவது, ஏன்னா நாங்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க ஆசிரியர்லேருந்து அலுவலக வரை வந்து தேர்தல் பணிக்காக பணிக்கப்படுறாங்க. இந்த நிலையில் நம்ம வந்து போராட்டம் செஞ்சால் அரசு கவனித்து ஒரு நல்ல நிலைமைக்கு முடிவு வரும் என்பதுதான். ஒரு த்ரெட்டனிங் மாதிரி எடுத்துக்கலாம். த்ரெட்டனிங் கிடையாதுங்க. த்ரெட்டனிங் நம்ம பண்ண முடியாது, அரசாங்கத்தை போய் பண்ண முடியாது. எங்களுடைய பாதிப்பை இந்த நேரத்துலையாவது அவங்க கேட்பாங்கன்ற நிலையில் தான். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மட்டும் கிடையாது, எல்லா அரசு துறையும் சார்ந்த எல்லா வணிக வரித்துறையாக இருக்கும், எல்லா துறையுமே ஒட்டுமொத்தமாக ஒரே டைமில் வந்து அது அதிமுக ஆட்சி காலத்துலையும் இதே தான் நடந்துகிட்டு இருக்குது. திமுக ஆட்சி காலத்துலையும் இந்த கரெக்டாக அந்த 4 மாதம் வேகமாக பண்ணுவாங்க. இவங்க நெருக்கடி தாங்க முடியாமல் அரசும் சில இதை வந்து உபயோக பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் 2 ஆட்சியில் நீங்கள் தேர்தல் வர முன்னாடி தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறத நம்புகிறாங்க. உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே இந்த அரசு அலுவலர், ஆசிரியர்னாலே ஒரு கட்சியை சார்ந்தவர் தான்
அது முத்திரை கொட்டப்பட்டிருக்கு. ஆனால் இருந்தாலும் கூட அந்த 4.5 ஆண்டுகள் இவங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலைன்ற ஒரு கோபம் எல்லாருக்கும் வருது. அப்போ இந்த 6 மாதத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்தாக வேண்டும். இதனால் வரை நம்ம அரசுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக நம்ம பணியினை சிறப்பாக பணியாற்றிருக்கிறோம். அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை மக்களிடத்தை கொண்டு சேர்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மளை வந்து இந்த நிலையில் வந்து 4 ஆண்டு எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலை என்பது தான் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தானே தவிர இது எதுவும் த்ரெட்டனிங் எதுவும் கிடையாது. இப்போ அறிவிச்சிருக்காரு இல்லையா, பழைய ஓய்வு திட்டத்தில் சிலர் அதை வந்து இது பண்ணிட்டு சிலது வந்து அப்படியே தொடர்ந்து வரும் அந்த பழைய ஓய்வு திட்டம்னு சொல்லி இப்போ சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. இப்போ அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான குறைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பழைய ஓய்வு திட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து கம்பெடிஷன் இருக்கு. கம்பெடிஷன் போது நம்ம ஓய்வு பெற சமயத்தில் நம்ம 50 அதாவது 5 லட்ச ரூபாய் அந்த இது பணம் கிடைக்கும். அது கடன் தொகை தான். அந்த கடன் தொகையை வந்து அந்த ஓய்வூதியம் பெற்ற பிறகு அதை பிடிச்சிடுறாங்க. இப்போ அது கொடுக்கறது அதை எடுத்துட்டாங்க. அது மாதிரி 10% பிடிக்கிறது கிடையாது. இப்போ வந்து குறிப்பாக வந்து ஒரு 10,000 ஒருத்தர் வாங்குறான்னு வச்சுங்களேன், அதில் 10% போயிடுச்சுன்னா அது 9,000. அப்போ அந்த 1,000 அவங்க பிடிச்சிக்கிறாங்க. அது திருப்பி கொடுக்கப்படுது, திருப்பி தரமாட்டாங்க. ஏன்னா பழைய ஸ்கீமில் கிடையாதுங்க. இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் அதில் இருக்கிற காரணத்தினால்தான் எங்களுக்கு வந்து பழைய ஓய்வூதியம் திட்டத்தை நீங்கள் அறிவிக்கிறேன்னு சொன்னீங்க. அதுவும் பல்வேறு 7 மாநிலங்கள் அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு சங்கங்கள் போய் முதல்வரை பார்த்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க, ஸ்வீட்லாம் சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இது வந்து எங்களுக்கு சாத்தியப்படலைன்றீங்க. அப்போ மற்றவங்க எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க? அதாவது உங்களுக்கு தெரியும், அரசு ஊழியர்களாக இருந்தாலும் கூட சில பிரிவுகள் கட்சியை சார்ந்த சார்பு அவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். எந்த ஆட்சி வந்தாலும் அது ஒரு நிலை நீடிக்கத்தான் செய்கிறது. அவர்கள் தங்கள் மகிழ்ச்சி தங்கள் முதல்வருக்கு தெரிவிக்கும் வண்ணமாக ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி இருக்கிறார்கள். எந்த காலத்திலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள், அதாவது 5 சங்கங்கள் இருக்கிறன, பேச்சுவார்த்தை நடத்துவோம். பேச்சுவார்த்தை வெற்றி கிடைத்தால் முதலமைச்சரை சந்தித்து நன்றி கூறுவது வழக்கம். நன்றி தெரிவித்து வந்திருக்கிறோம். எங்களுடைய போட்டாஜி அமைப்பின் சார்பில் நாங்கள் இனிப்பு வழங்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சொல்றீங்க? நன்றி சொல்லியிருக்கோம். அப்போ கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல வேண்டியது. நன்றி சொல்லியிருக்கேன். ஆனால் கொடுத்ததுலையும் இப்போ சிலது இல்லை. அதுக்கு அதை நான் கேட்குறேன். ஏன்னா கொடுத்துருக்காங்க, அதை திரும்பி அவர்கிட்ட படிப்படியாக வாங்கலான்ற ஒரு இது. ஏன்னா இத்தனை ஒரு ஆண்டுகளாக அது இல்லாமல் இருந்த விஷயம் திரும்பி அதை கொண்டு வர ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கும் போது அது பெரிய விஷயம் இல்லை. 22 ஆண்டுகள் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய ஃபண்டு வேணும் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்றிய அரசோட அவங்களுக்கு இணக்கமான போக்கு இல்லாதனால நிறைய ஃபண்டட் வரல. ரெண்டாவது இதை வந்து நீங்கள் போராடக்கூடிய அரசு அதிகாரிகளுக்காக முதல்வர் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மீண்டும் அதை கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் சின்ன சின்ன நடைமுறைகளை மாற்றுவது வழக்கம் தானே, எப்போதும் உள்ள. இல்லை, இது ஒரு தங்கள் கவனத்திற்கு கொண்டு குறிப்பிட விரும்புகிறோம். என்னென்னா இப்போ வந்து நிதியிலேருந்து அந்த 4 வருஷம் சொல்லியிருந்தாங்க. இந்த போட்டாஜியோன் சார்பாகவும் ஜாக்டாஜியோன் சார்பாகவும் பல தலைவர்கள் எங்ககிட்ட அந்த சிபிஎஸ்ல வசூல் பண்ணாங்க இல்லைங்களா, 42,000 கோடி எங்களுடைய பணம் அரசாங்கத்திட்ட இருக்குது. அந்த பணத்தை எடுத்து நீங்கள் கொடுங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். இந்த 13,000 இன்னொரு 3,000 கொண்டு 16,000 இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். 13,000 கோடி அறிவித்தார்கள். அது எங்களுடைய பணத்திலிருந்து தான் ஒரு பகுதியை கொடுத்துருக்கிறார்கள். மீதி பணம் எங்களுடைய பணம் இருக்கிறது. அது மேற்கொண்டுப்பட்ட எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி இருக்க முடியும். ஏன்னா மற்ற பல்வேறு மாநிலங்கள் மத்திய அரசு சொன்னபடி அவங்க வந்து அந்த வங்கியில் செலுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அப்படி செலுத்தலை, இவங்க கையில் தான் இருக்குது. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கேட்டு வரோம். அதாவது அரசு நிதி இல்லைனாலும் எங்கள் நிதியை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம், எங்கள் பணத்தை எங்களுக்கு கொடுங்கன்றீங்க. அதில் தான் கேட்குறோம். அதில் வந்து எந்த ஒரு சிக்கலுமே கிடையாது. சம்பந்தப்பட்ட அமைச்சரை பார்த்து பேசுறீங்க? சம்பந்தப்பட்ட அமைச்சர், அதான் முதலமைச்சர் சார்பாக 3 குழு அமைக்கப்பட்டு அவர்கள் எங்களிடத்தில் கேட்டறிந்து, அதுபோல் ஓய்வூதிய குழு ககன் சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையில் வந்து எங்களுக்கு வந்து வச்சுருந்தாங்க. அவர்கிட்டையும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். இப்போ என்னென்னா, இப்போ ஓய்வூதியம் பெறக்கூடிய அளவிற்கு இதை அறிவித்திருக்கிறது மகிழ்ச்சி தான். ஆனால் சில குறைகள் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் குறிப்பாக இன்றைக்கு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், ஓஎஸ்டி பணியாளர்கள், அதாவது 12,567 ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், இப்படி தூய்மை காவலர்கள், இப்படி நிறைய பேர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் ஓய்வூதியம் கிடையாது. இப்போ இவங்க 30-32 வருஷம் பணியாற்றி விட்டு கடைசியாக செல்லுகின்ற பொழுது அவர் எதுவுமே இல்லாத நிலையில் போகின்ற பொழுது, அவளுக்கு ஒரு பொண்ணோ 2 பொண்ணோ இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க மாப்பிள்ளை கட்டி வெளியில் போயிருப்பாங்க. இவர் வயதான காலத்தில் தன் மனைவி இழந்து இவர் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை, இவருக்கு ஒரு பைசா கவர்மெண்ட்டில் வராத காரணத்தினால குறிப்பிட்டு நீலகிரி மாவட்டத்தில் பண்ணை பணியாளர் 2 பேர் வந்து இன்றைக்கி பிச்சை எடுக்கும் சூழலில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பல பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கிறது. ஆக இந்த நிலை வந்து கடைசி காலத்தில் இது ஆசிரியருக்கும் உண்டு,
அலுவலர்களுக்கும் உண்டு, அலுவலக உதவியாளருக்கும் உண்டு, கீழ்நிலை பணியாளருக்கும் உண்டு, எல்லா பணியாளருக்கும் இந்த நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இடையிலான சாசிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்நோக்கு மருத்துவ பணியாளர் 9ஆம் நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆஷா பணியாளர் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பணியாளர், இப்போ அங்கன்வாடி பணியாளர் கூட போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இவருடைய காரணம் என்ன? கடைசியாக நாம் ஓய்வு பெறுகின்ற பொழுது இப்போ 2000 இருந்தது 3400 உயர்த்தி கொடுத்துருக்காங்க சத்துணவுக்கு. இதுபோல் அங்கன்வாடி வந்து அவங்களும் என்ன சொன்னால், பணி நடந்த நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்தோம், அதில் கொடுக்கல. ஏற்கனவே வந்து ஒரு தொகை 1 லட்சன்றதை இப்போ 2 லட்சமாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது கூட கிடையாது. நான் மேற்பட்ட பணியாளர் சொன்னேன், 2,44,000 பேர்கிட்ட எந்த ஒரு ஓய்வூதியமே இல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவும் நேர்காணல் மூலமாகவும் பணிக்கு வந்தவர்கள். இவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இவங்க ஒரு ரத்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க பல்நோக்கு மருத்துவ பணியாளர். போகின்ற போது இது அரசு பணி, அவர்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கன்னா, இறந்து போயிட்டா அவங்கள எதுவுமே கிடையாது. இந்த குடும்பம் நிற்கதியாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தர் இறந்து போய் மொத்தமாக அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கும்போது இறந்தால் இவ்வளோ பணம் கொடுக்குறதா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு இல்லையா? அரசு ஊழியர்களை ஒரு பக்கம் அரசு ஊழியர் பர்மனெண்ட் இருந்தாலும் கடந்த 1992 முதல் ஜீரோ பட்ஜெட் என்ற வகையில் அவர்கள் படிப்படியாக எல்லாத்தையுமே வந்து தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு கால முறை ஊதியம் போன்று அப்புறம் ஒப்பந்த அடிப்படையில் இன்றைக்கு கொண்டு செல்கிறார்கள். ஆனாலும் இது அரசு பணி தான், முழு நேரம் அரசு பணியாகத்தான் பார்க்கணும். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து எடுக்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த வேலை உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க வேறு வேலைக்கு ஏதாவது பர்மனெண்ட் வேலைக்கு போய் இன்னைக்கு குடும்பம் இருக்கும். அதான் நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து தான் ஆரம்பத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு எப்படியாவது ட்ரை பண்ணி உள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு போராட்டத்தில் இறங்குறாங்க. எந்த விதத்தில் இது வந்து நீங்கள் எல்லா பணியாளரும் நீங்கள் வந்து நேர்காணல் செய்து எடுக்கும் பொழுது தற்காலிக பணி தான் நீங்கள் பார்த்துப்பீங்க. ஆரம்பத்தில் தற்காலிக பணி தான் எல்லாத்துக்கும். அதை போல் தான் இவங்களும் தற்காலிக நாட்கள் இவங்களும் தற்காலிக பணி தான் சொல்கிறாங்க. அந்த 365 நாள் வேலை பார்த்த பிறகு தகுதிகான் பருவம் 1 வருஷத்துக்கு எடுப்பாங்க. இப்படி பல துறைகளில் எல்லாமே பண்ணுறது அது நேரடியான பணிகள். இவங்களுக்கு 5 வருஷம் ஆனால் இவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் பண்ணலான்னு ஜியோ இருக்குது. தினக்கூலி பணியாளர், தொகுப்பூதிய பணியாளர், மதிப்பூதிய பணியாளர் இருக்குது. அந்த ஆசையில் தான் வராங்க. 5 வருஷம் நம்ம வேலை செஞ்சால் கிடைக்கும், 3 வருஷம் ஜியோ இருக்குது, அப்படி நமக்கு கிடைக்குன்றது பல்வேறு இந்த அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் ஏன் உங்களை பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க? அதுதான். அதாவது என்னென்னா, இப்போ நடக்கிற பிரச்சனையே என்ன நடக்குது, நீங்கள் வந்து 2013 வந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதிமுக ஆட்சியில் வந்திருக்கீங்க, ஏன் அவங்க கொடுக்கல? இப்போ எங்கிட்ட வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறேங்க. இது வந்து அவங்க அரசியல்வாதியாக கேட்குறது நியாயம். ஆனால் வந்து ஒரு அரசில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக, அரசு அதிகாரிகளாக இருக்கின்ற கேட்கக்கூடிய நியாயம் கிடையாது. அது இப்போ இப்போ இதே ஆட்சியில் வந்து பல பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்க அடுத்த ஆட்சியில் வந்து கேட்கக்கூடாதுன்னா அப்புறம் அது வந்து சரியான ஒரு தீர்வாக அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். யார் ஆட்சியில் பயணி நிமிர்த்தப்பட்டாலும் அவங்க வேலை செய்கிறது அரசாங்கத்துக்காக. கண்டிப்பாக அதுதான். அப்படின்ற பட்சத்தில் அந்த கேள்வி வந்து தவறான கேள்வி தான். சாதாரண ஒரு பொதுமக்கள் ஆக்சிடென்ட் ஆனால் கூட உடனே வந்து 3 லட்சம் 5 லட்சம் முதல்வர் நிதியிலிருந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த பணியாளர், உங்களுடைய பணியாளர் இவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்க, ஆக்சிடென்ட் நம்ம பணியில் ஆக்சிடென்ட் அவங்களுக்கு கொடுக்குறது ஏன் கொடுக்கக்கூடாது? இல்லை, கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த பணியாளர்களும் இறந்தவங்களுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க. அரசு பணியாளர்களுக்கும் இந்த கொரோனா காலத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு இறந்தவங்களுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க. பாகுபாடு இல்லாமல் தானே கொடுத்துருக்காங்க கொரோனா காலத்தில். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இன்றைக்கி துப்புரவு பணியாளர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னை மாநகராட்சியோட பல்வேறு மாநகராட்சிகள், அதே மாதிரி இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், இந்த ஆஷா பணியாளர்கள், இந்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் இவங்க எல்லாருமே அந்த கொரோனா பீரியடு, சிக்கன் குனியா பீரியடில் வந்து தன் உயிரையும் துச்சமான மதித்து அவங்க வந்து வேலை செஞ்சாங்க. நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து அவங்களுக்கு பூ தூவுறது, அவங்க காலை கழுவி குங்குமட்டி வைக்கிறது, அப்படியெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதே பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் தொடர்ந்து அவங்க போராடி வந்தாங்க. அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சி எல்லா வாயிலும் குண்டுகட்டாக தூக்கி போலீஸில் ஏற்றி அவங்க லட்டி சார்ஜ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்கள வந்து இரவு முழுவதும் எங்கேயும் தங்க விடாமல் வண்டியிலே சுற்றின காட்சிகள் ஏராளமாக இருக்குது. அதாவது அந்த நேரத்துக்கு என்னவோ, இப்போ தேர்தல் வருவதற்கு முன்பாக வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள், வந்த பிறகு இந்த அரசு அலுவலகம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் பண்ணியிருக்காங்க, 850 பேர் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நிறைவானதாக இல்லை. அவங்க கேட்டது பணி நடந்துடும். இப்போ அந்த நீக்கப்பட்டவர்கள் உள்ள சேர்த்துருக்காங்க. இது ரொம்ப கடுமையாக போகிறான்னா உன்னை வெளியேற்றுவேன், அதுக்கு இப்போ கோரிக்கையில் விட்டு ஏன்னா பணி மீண்டும் சேர்த்து கோரிக்கை மாற்ற. சரி, இதுக்கு இந்த கோரிக்கையாக போராடுறாங்க இல்லையா, இதை ஏன் உடனே செய்ய மாட்டாங்கன்றது வந்து அது என்ன மாதிரியான பார்வையாக நீங்கள் பார்க்குறீங்க? அது ஈகோவா, என்னை எதிர்த்து நீ போராடிட்ட அப்படின்ற ஈகோவா, இல்லை வேற எதுவும் அது உள்கருத்து உள்காரணம் அந்த மாதிரி ஏதாவது இல்லை? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வழி இல்லை. இது வந்து அரசு அதிகாரிகள், அந்தந்த துறை அதிகாரிகள் அந்த துறை செயலாளருக்கு பரிந்துரை செய்யணும்.
துறை செயலாளர்கள் வந்து அதுக்கடுத்து மனிதவள மேலாண்மை துறைக்கு பரிந்துரை பண்ணணும். அதுக்கடுத்து அவங்க வந்து ஃபினான்ஸுக்கு அனுப்புகிறாங்க. ஃபினான்ஸ் பண்ணிட்டு கமிட்மெண்ட்டு அவங்க சில கேள்விகள் கேட்டு கமிட்மெண்ட் ஆகி அப்புறம் சிஎம்க்கு போகும். ஃபினான்ஸ் பொறுத்தவரையிலும் மற்ற கோரிக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்னென்னா இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் 31 நாளும் பணிபுரிந்து 4 நாள் மாதம் சம்பளம் அவங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு அநீதி. 31 நாள் வேலை வாங்கிட்டு 4 நாள் சம்பளத்தை கட் பண்ணுறது. இந்த மாதிரி பிடபிள்யூ இருக்கக்கூடிய என்எம்ஆர் இவங்கெல்லாம் கண்டினியூ அந்த டியூட்டி வர 365 நாள் வரக்கூடாது என்பதற்காக இந்த வீக்லி ஆஃப்லாம் இருக்கா, அவங்களுக்கு அது பொருந்தாதா? அது கொடுக்கறதில்ல. வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடுக்கறதில்ல. ரெண்டாவது வந்து பொங்கல், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி வந்தால் அந்த நாட்களிலும் அவனுக்கு கொடுக்கறதில்ல. அதையெல்லாம் கேட்டு தான் அந்த பணியாளர் போராடி கொண்டிருக்காங்க. இப்படி ஆசிரியர்கள் ஒரு பக்கம் எல்லோருமே வந்து தன்னை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் குறைந்த சம்பளத்தில். ஏன்னா இந்தியாவிலே இடைநிலை ஆசிரியர்களுக்கு மிக குறைந்த சம்பளம் கொடுப்பது தமிழ்நாடு மட்டும்தான். ஏன்னா 7வது ஊதியக்குழு அவங்க கொடுத்த இதுக்கும் இவங்களுக்கும் 5000 ரூபா வித்தியாசம் வருதுங்க. ஆக அதை வந்து சமநிலைப்படுத்தலாம். அந்த மாதிரி அலுவலக உதவியாளருக்கு எல்லா மாநிலத்தையும் 20000 ரூபா குறைந்தபட்ச ஊதியம். குறிப்பாக இவங்க வந்து இந்த நிலைக்கு வந்து குறிப்பாக அவங்க தள்ளப்படுறாங்கன்னா அதிகாரிகள் மூலமாக தான். இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து டிபிஹெச் இயக்குனர் அவர்களை இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் குறித்து நாங்கள் வந்து நேரடியாக சொன்னோம். அவர் வந்து டிபிஹெச் வந்து நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னா பார்த்தா நீங்கள் இந்த ஆண்டில் போராட்டம் அறிவித்த பிறகு அவங்க ஃபைல் அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே வந்து ஃபைனான்ஸுக்கு போயிருக்கு. ஃபைனான்ஸ் போனால் அங்கே ஃபைல் என்னன்னு கேட்டால் ஃபைல் என்ன ஆனதுன்னு சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி அதனாலேயே டிஎம்எஸ் இயக்குனருக்கு இன்றைக்கி வந்து போராட்டத்தின் வாயிலாக 2:30 மணிக்கு பேச்சுவார்த்தை, அங்கே 3 சங்கங்களும் வந்து அங்கே பேச்சுவார்த்தை தயாராக இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் அவங்க என்ன செஞ்சுன்னு கொடுத்தா அமைச்சர்களுடைய நேர்முக உதவியாளர் விவேக் சாரை வந்து நேற்று நாங்கள் நேரில் பார்த்தோம். அவர் வந்து குறைந்தபட்ச அளவுலையாவது நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு நாங்கள் அவர்கிட்ட சொல்லியோம். அவர் அப்போது எங்கள் எதிரிலேயே வந்து அமைச்சர் அவர்களுக்கு அதை கொண்டு சென்றிருக்கார். நாளை காலையில் அமைச்சரை பார்க்கலான்னு நாங்கள் இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து இந்த போராட்டங்களை எத்தனை நாளாக இந்த தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? இது 9 நாளாக நடக்கிறது. 9 நாளாக நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. எவ்வளோ பேர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க? மொத்தத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் 1500 பேர்லேருந்து சென்னை கலந்துக்கிறாங்க. ஏன்னா பாவம் அவங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே அங்கேயும் படுக்கிறாங்க. வெளியூர்லேருந்து வராங்க. ஏன்னா சென்னையில் மட்டும் இல்லை, சென்னையிலேருந்து வராங்க, வால்பாறை, நீலகிரி அது மாதிரிமா மாவட்ட மலையிலேருந்து கிளம்பி வராங்க. இந்த நீங்கள் சொல்கிற ஒர்க்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த மலை கிராமங்களில் உள்ளவங்க தான். மலையில் இருக்கவங்க இருக்காங்க. நீங்கள் வந்து கிராம சுகாதார நிலையம், இப்போ ஜிஹெச் போன்றது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுகாதார நிலையம் ஜிஹெச் இருக்குது. மருத்துவமனை இணைந்த மருத்துவக் கல்லூரி இருக்குது. இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த 9 நாளாக நீங்கள் போராடுறீங்க. இப்போ தமிழக அரசை எங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு போராடுற இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவோ மற்ற கட்சிகளோ உங்களுக்கு இதை நாங்கள் வந்தால் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்களா? இந்த கோரிக்கையை வந்து ஏற்று சட்டசபையில் சில எம்எல்ஏக்கள் பேசினாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவங்க தான். ஆமாம், சில எம்எல்ஏக்கள் பேசினாங்க. பேசுகின்ற பொழுது அதுக்கு பதில் தருகின்ற சுகாதார அமைச்சர் கேள்விக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லாமல் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சில அந்த நபர்களை பற்றி குறித்து பதில் சொல்லிவிட்டார். சரி, இப்போ கேள்வி கேட்டாங்க சட்டசபையில், ஓகே. ஆனால் 10 ஆண்டுகள் அவங்க இருந்திருக்கும் போது உங்களுடைய கோரிக்கை அவங்க அந்த டைமில் நிறைவேற்றிருக்கலாமே. இதுதான் சொன்னேன். அதாவது கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நாங்கள் பண்ணும்பொழுது அவர் முன்னாள் முதலமைச்சர் நாங்கள் நேரிலேயே பார்த்தோம். ஈரோடில் எல்லா சங்கங்களும் போய் பார்த்தோம். அங்கே அந்த சூழலில் வந்து நல்ல சுமமான ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு பிரிவினர் வெளியே வந்து பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த சூழ்நிலை என்ன இருந்தோ தெரியல, அன்றைக்கு நிறைவேற்றப்படாமல் போயிடுச்சு. ஆனால் நிறைவேற்றப்படலைன்றது வந்து ஒரு நம்ம சாதகமாக எடுத்துக்க முடியாது. அன்றைய அரசு இது நிறைவேற்றிருக்கணும். அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது நிறைவேற்றாமல் இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டசபையில் பேசுறது வந்து உங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? பொதுவாகவே எல்லாங்களையும் அப்படி தான் இருக்கும். இப்போ இவங்க இதில் வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னா நம்ம அடுத்ததில் நம்ம கேட்கும்பொழுது அவங்க பதில் கேட்கும்போது அதுதான் சொல்லுவாங்க. இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை செய்யுங்கன்னு சொல்கிறதும். இப்போ நாங்கள் உரிமையோடு கேட்குறது என்னென்னா, தற்போது இருக்க தமிழக முதல்வர் இதை வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த காரணம் தான். தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அந்த நேரத்தில் வந்து நமக்கு நம்முடைய வந்து சார்பில் கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம அரசு அலுவலர் ஆசிரியர் வந்து முழுமையான இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஏன்னா வாக்குறுதியில் அவங்க தெரிவித்த காரணத்தினால. அதனால் முழுமையான இதுவும் வந்து இந்த அரசுக்கு நாங்கள் ஆதரவை தெரிவித்து எங்களுடைய இதெல்லாம் செலுத்தியிருந்தோம். இப்போ இவங்க வந்த பிறகு நிறைவேற்றுவாங்க என்று காத்திருந்தோம். ஏன்னா இந்த 4 ஆண்டு ஏன் நாங்கள் பண்ணலைன்னா அரசுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, நிதி இல்லை என்ற காரணம் இருக்கிறது. நாமும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே கடைசி காலத்தையாக அறிவிப்பார்கள் என்று காத்திருந்தோம். அதனால தான் அந்த கடைசி நேரத்தில் எந்த ஆட்சிகளாக இருந்தாலும் அது நிறைவேற்றாத பட்சத்தில் போராடக்கூடிய நிலைமைக்கு அரசு தள்ளுகிறதே தவிர நாங்கள் போராடக்கூடிய எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அரசு தான் தள்ளுது. ஏன்னா கேட்டு நடந்து பார்த்து இனிமேல் நமக்கு பிரயோஜனம் இல்லை, போராட்டம் பண்ணாதான் முடியுன்ற சூழ்நிலைக்கு அரசு தான் தள்ளியிருக்கு. இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தாவைக்கா தலைவர் விஜய் வந்து இங்கேருந்து அவர் வீட்டுக்கு
அலுவலகத்துக்கு கூப்பிட்டு அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டார். அந்த மாதிரி உங்களை ஏதாவது அவர் கூப்பிட்டுருக்காரா? இல்லைங்க, விஜய் தரப்புலேருந்து? விஜய் தரப்பு நேற்றைய கூட வந்தாங்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, அரசியல் இதில் கலக்க வேண்டாம். ஏன்னா நன்மை இருக்குது, நன்மை இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன், சீமான் அவர்கள்லாம் வந்து பல்வேறு அரசு பணியாளர்கள்லாம் வந்து எவ்வளோ கடுமையாக வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் அந்த நிலைகள்லாம் வந்து அரசு வந்து எதிராக பார்க்குதே தவிர அதை வந்து ஆதரவாக பெரிய பிரயோஜனமாக இருக்காதுன்னு. அதனால் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் எந்த அரசியல்வாதையும் நாங்கள் நாடுறதில்லை. அப்போ நீங்கள் ஒரு எந்த அரசியல் கட்சியும் ஆதரவும் வேண்டாம், உங்களுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி ரொம்ப கிளியராக, ஆமாம், முதல்வர் மட்டும்தான் இதை செய்யணும்னு நீங்கள் போராடுறீங்க. அப்போ உங்களோட போராட்டம் வந்து நேரடியாக அரசை சார்ந்து தான் இருக்குது. யாருடைய ஆதரவும் இல்லாமல் இருக்கும்போது ஏன் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது? இதுதான், அதாவது நான் சொன்ன மாதிரி படிப்படியாக போனால் தான் முதலமைச்சருக்கு தெரியும். இந்த படிப்படியான போவதிலேயே காலங்காலமாக தாழ்ந்து ஃபைனான்ஸ் முதல்ல போய் திருப்பி அனுப்புறதுனால பல முறை இவங்க அனுப்பிச்சு, உங்களுக்கு தெரியும், உடனுக்குடனே எழுத முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட அவங்களுக்கு பணிகள் இருக்கிறது. இப்போ இந்த ஒரு துறை மட்டும் இல்லை, நீதித்துறைக்குன்னா எல்லா துறையும் சார்ந்தா இருக்குது, பல்வேறு நிதிகள் இருக்குது, பொதுமக்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் அங்கே வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க. அந்த காலதாமதம் ஏற்படுற காரணத்தால் தான் கடைசி நேரத்திலையாவது எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம். அது அறிவிப்பு செஞ்சால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு சட்டசபையில், போராடி கொண்டிருப்பவர்களையெல்லாம் நாங்கள் வந்து என்ன அவனுடைய கோரிக்கையில் தீர்வு காணப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ அமைச்சர் கூட 2 மாதம் கேட்டார். 2 மாதம் தேர்தல் வந்துடும், அறிவிப்பு செஞ்சோம் அப்புறம் செய்ய முடியாது. அதைத்தான் எதிர்பார்க்குறோம். இப்போவே நீங்கள் அறிவிப்பு செய்யினா அது வந்து நாங்கள் அதை வந்து ஒரு ஆணித்தரமாக ஏற்றுக்கொண்டு போராட்டங்களை கைவிட எல்லா அமைப்புகளும் தயாராக இருக்கிறது. அதுதான் முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு செஞ்சாருன்னா, முதலமைச்சர் பொதுவாக சொல்லிட்டார், பொதுவாக நிறைவேற்றப்படும்ன்ற எந்த இதில் நிறைவேற்றப்படும்லாம் சொல்லாது. இந்த 1 மாதத்தில் நிறைவேற்றப்படும்னா அது பிரச்சனை இல்லை. நிறைவேற்றப்படும்னா பொதுவாக இந்த காலத்தில் வந்து அந்த உறுதியை எடுத்துக்கொள்ள முடியாது சூழல் இருக்கிறது. அதனால் முதலமைச்சர் மேல் நம்பிக்கைன்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு அரசாங்கமாக இருந்தாலும் இந்த அரசு பணியாளர்கள் முதலமைச்சரை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சூழ்நிலை தான், அவர் நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. அதைத்தான் நாங்கள் இன்றைய செய்து கொண்டிருக்கிறோம். அது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் 14 வருஷம் 20 வருஷம் அவங்களுக்கு வந்து இதில் ஒரு நிதிப்பிறை ஒன்றுமே கிடையாது. இவங்களை வந்து என்ன கேட்குறோம், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. சார் நீங்கள் இப்போ டிரைவர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்களுடைய இது என்னன்னு சொல்லுங்கள். அதான் சார், டைம் பவுண்டட் ப்ரொமோஷன். இது வந்து டைம் பவுண்டட் ப்ரொமோஷன் தான். இது லெவல் 7 வருஷம் பண்ணவங்க லெவல் 1, 14 வருஷம் பண்ணவங்க, இந்த மாதிரி 3 நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நிலை 1, நிலை 2, நிலை 3 நம்ம கேட்குறோம். இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. அதுபோல் ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பணியாற்றவங்களை ஏற்கனவே வந்து இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அவங்கள அரசு ஊழியர்களாக நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஆமாம், அதுக்கு பின்னாடி அரசு ஊழியர்களாக இல்லாமல் அது ஜியோ ரத்து பண்ணாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கீங்க, ஏற்கனவே இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு. அதுபோல் இந்த இதில் வந்து ஒரு பெரிய நிதி இல்லை. ஏன்னா அதே சம்பளம் தான் வாங்குறாங்க. அரசு ஊழியர்ன்ற அறிவிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை, நிதி சம்மந்தம் இல்லாத சில கோரிக்கைகளும் இருக்குங்க. இப்போ இங்கே இருக்குது, இப்போ சொல்கிறீங்க இல்லையா, இவங்களை வந்து இப்போ அரசு ஊழியர்களாக அறிவிக்கும் பொழுது இப்போ வந்து டெம்பரரி ஸ்டாப்பாக இருக்காங்க, அப்படி தானே? இல்லை, அதாவது வந்து இவங்க தினக்கூலி பணியாளர்களாகவும் அதே சம்பளம் வந்து ஒரே சம்பளம் பர்மனெண்ட் ஆகுனா இவங்களுக்கு அந்த பென்ஷன் ஸ்கீம்குள்ளே வந்துருவாங்க. ஆமாம், பென்ஷன் ஸ்கீம் ஏற்கனவே வந்து பென்ஷன் இல்லாமல் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சம்பளம் ஒரே வந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களுக்கு இல்லை, சில பேருக்கு வந்து ஏற்கனவே பென் டிரைவரும் பண்ணவங்களுக்குலாம் வந்து பென்ஷன் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் இப்போ இதை வந்து கொண்டு வரக்கூடாது என்பதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கு நகராட்சியில் ஒரு 3 அரசாணைகளை போட்டு இவங்களை எல்லாம் வந்து ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. இது வந்து நகராட்சியில் இப்போ இந்த பில் போடுறாங்க, மற்ற எல்லா பணிகளையும் பார்க்கக்கூடிய பல்வேறு டி குரூப்பை சார்ந்தவர்கள்லாம் இன்றைக்கி வந்து ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. அதை எடுத்து நீதிமன்றத்திலும் இன்று வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த அரசு ஊழியர்னு கொடுப்பதனால அவங்க பென்ஷன் ஏற்கனவே அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. அரசு ஊழியர் லேபிள் மட்டும்தான் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தது தான், கொடுக்காது ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேர் இந்த ஊழியரை இப்போ 1000 சில்லற போராட்டத்துக்கு வந்திருக்காங்க? ஓவரால் இதை எதிர்பார்த்து இருக்கிற எத்தனாயிரம் பேர் இருக்காங்க? 2,44,000 பேர் இருக்காங்க. 2,44,000 எவ்வளோ சொன்னீங்க? 2,44,000 பணியாளர். 44,000 பணியாளர்கள் வந்து இப்போ அரசு ஊழியருக்கான சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அப்படி இல்லை, எல்லாருமே சொல்ல முடியாது. நகராட்சி மாநகராட்சி பிரிக்கேஜ் ஆமாம், அதில் வந்து வாங்குறாங்க. ஊராட்சியில் வந்து இன்னும் அவங்க ஒப்பந்த அடிப்படை தினக்கூலி பணியாளர் தான் வேலை பார்க்குறாங்க. OST பணியாளர், மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி இயக்கப்படும் துப்புரவு. இதில் ஒரு 10-15-20% இருப்பாங்களா அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிற கான்செப்டில்? அப்படி இல்லை, மொத்தத்தில் வந்து நமக்கு வந்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு அமைப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது சுமார்
9 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. இதில் 2,44,000 பேர் இந்த நிலையில் இருக்காங்க. இப்போ 5,5 லட்சம் பேருக்கு வந்து இந்த ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டதில் ஓரளவுக்கு அவங்க பலன் அடைஞ்சிருக்காங்க. 5 லட்சம் பேருக்கு ஓரளவுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் முழுமையான பலன் இல்லை, ஆனால் பலன் அடைஞ்சிருக்காங்க. இப்போ பலன் இல்லாமன்னு சொன்னால் ஒரு 2-2.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இருப்போம். ஏன்னா இந்த நான் சொல்கிறது டி பிரிவு மட்டும். பிரிவு இதில் இடைநிலை ஆசிரியர் இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் தேர்தல் வாக்குறுதி அவங்களுக்குலாம் கூட ஏதோ ஒரு ஸ்கீம் கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்கல. இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய இப்போ அங்கன்வாடிக்கு பணி நிரந்தரம்னு கேட்டு 40 வருஷமாக போராடுறாங்க. சத்துணவு பணியாளர் 40 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த பணி நிரந்தரம் தான் கேட்குறாங்க. அந்த பணி நிரந்தரத்தை பற்றி இவங்க இன்னும் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இது பணி நிரந்தரம் பண்ணால் முழுமையான அரசு பணியாளருக்கான இந்த ஓய்வூதியம் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் இவங்களுடைய மிக பிரதமம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எலெக்ஷன் பண்ணும்போதோ இல்லை மற்ற திட்டங்களுக்கு வந்து அவளை பணிக்கும் போதோ அங்கன்வாடி பணியாளர்கள், இவங்க வந்து சத்துணவு பணியாளர்கள், அலுவலகம் யாரும் பார்க்குறதில்ல. ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள் இவங்களை எல்லாரும் தான் பயன்படுத்துகிறாங்க. பல்வேறு திட்டங்களுக்கு எல்லா பணியாளர்களும் பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. ஏன்னா அது மக்களுக்கு இந்த அரசு வந்து நம்ம வந்து பணியாளரும் அரசும் ஒரு பாலமாக இருந்து மக்களுக்கு அந்த கொண்டு போய் அந்த நல்ல திட்டங்களை சேர்க்கணுன்ற முனைப்போடு தான் எல்லாரும் பணியாற்றி கொண்டிருக்காங்க. அவங்க ஒரு பக்கத்தில் இது ஏன்னா இவங்க அரசுக்காக பணியாற்றக்கூடிய இந்த பணியாளர் வாழ்வில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுதே என்ற கவலை தான். நீங்கள் ஏதாவது ஒரு தொகுப்பூதியம் நாங்கள் தான் கேட்டோம். இந்த 2 லட்சம் இந்த ஓய்வூதியமே இல்லாதவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 ரூபா கொடுக்கணும். ஏன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது தான் கொடுக்க போகிறீங்க. எல்லாருமே ஒரே நேரத்தில் ரிட்டையர் ஆக போகிறதில்ல. ஒரு 10 பேர் 20 பேர் ரிட்டையர் ஆவாங்க. அந்த 10 பேர் 20 5,000 ரூபா கொடுக்கறதுல ஒரு பெரிய தொகையாக இருக்காது அரசுக்கு. இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் அந்த குழு வந்து முதலமைச்சர்கிட்ட பேசினாங்கன்னா நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவருக்கு இன்னும் போகலைன்றது தான் நாங்கள் வருத்தமாக இன்னும் உங்களுடைய போராட்டத்தின் முழு வடிவம் அவருக்கு தெரியப்படுத்தலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக தெரிஞ்சால் உடனடியாக அதுக்கு உண்டான நிறைவேற்றுவார். ஏன்னா இன்றைக்கி பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி வரும் தற்போதைய முதலமைச்சர் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 5 லட்சம் பணியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய 13,000 கோடி பணத்தை வந்து கொடுத்துருக்கிறவர். இது குறைந்த அளவில் தான் இருக்குது. ஏன்னா இவங்களை வந்து நீங்கள் வந்து பர்மனன்ட் பண்ணலைனாலும் ஓய்வூதியம் ஒன்று கொடுத்து கடைசியில் வந்து பங்களிப்பாக கொடுக்குறாங்க 2 லட்சம் ஒன்று. அதை வந்து கொடுத்தாங்கன்னா எல்லா பணியும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஒரு கடை கண்ணியாக வச்சா பிழைப்பான். இப்போ 60 வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் வலுவிழந்து தான் போகிறாங்க. தன்னுடைய பணிக்காக வந்து 5 பேர் வேலையை வந்து ஒருத்தனே செஞ்சு தன்னுடைய சக்தியை முழுமையாக இழந்து தான் போகிறாங்க அவங்க. அந்த மாதிரி நீங்கள் ஓஎஸ்சி பணியாளர்லேருந்து எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்றைக்கி நான் தமிழ்நாட்டின் முதுகெலும்பு ஊராட்சிகள் தான்றாங்க. 12,527 ஊராட்சிகளில் குடிநீர் முக்கியமான பணி. அந்த குடிநீர் வந்து எந்த நேரத்தில் வருதுன்னு சொல்ல முடியாது. கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்க கரண்ட்டு பாக்ஸுக்கு வந்து இருட்டில் தான் இருக்குது. எதையுமே வந்து நல்ல இடத்துல கிடையாது, காட்டு பகுதியில் இருக்குது. அந்த மாதிரி பகுதியில் அவங்க வந்து மோட்டர் போடும்போது பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் இந்த மாத்திரைகளை எரிக்கின்ற அந்த பணியை கொடுக்கின்ற பொழுது தன் உடல் மீது பதவி இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கு. அவங்களுக்கு எந்த ஒரு தொகையுமே கொடுக்கலான்றது தான் எங்களுடைய வருத்தம். அந்த மாதிரி இறந்து போகிறவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. பல போராட்டங்கள் நடத்திருக்கும், பல பேர் இடத்துல பேசியிருக்கோம். அது வந்து அந்த கொடுக்கலன்றது தான். ஏன்னா இப்போ வந்து அமைச்சர் பேசுகின்ற பொழுது என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி குரூப் இன்சூரன்ஸ் வந்து நம்ம பண்ணலான்னாரு. குரூப் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரசுகிட்ட போகணும்னு அவசியமே இல்லை. ஒரு சங்கமே வந்து இன்சூரன்ஸ் நேரம் ஒரு சங்கத்தில் அழைச்சி 6,000 பேர் இருக்காங்க, குரூப் இன்சூரன்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு தொகை கிடைச்சா மினிமம் கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஆமாம், அது இருக்குது. குறைந்தபட்சம் தான் நாங்கள் கேட்குறோம். அதிகமான வந்து எங்களுக்கு வந்து ஒரே படிவாக எங்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்ல வரல. ஏதாவது ஒரு கோரிக்கை இப்போ நீங்கள் கொடுத்தீங்க, ஓரளவுக்கு சத்துணவு பணியாளர் கொடுத்தீங்க, ஒரு சிலர் சந்தோஷப்பட்டாங்க, ஒரு சிலர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதனால் அந்த முழுமையாகவே அந்த சந்தோஷப்படுற அளவுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த போராட்டங்கள் வந்து கண்டிப்பாக இருக்காது. எல்லாருடைய பிரச்சனைகளையும் முழுமையாகவே எல்லா அரசுமே தீர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாக்குறுதி கொடுத்தது தான் நாங்கள் கேட்குறோம். வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியில் கூட 513 சில்லற வாக்குறுதிகளை 382 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காங்க. ஒரு 62 வாக்குறுதிகள் வந்து ஒன்றிய அரசோட ஃபண்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 33 சில்லற வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றவே முடியாத, அதுக்கான டைமென்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த 33ல் உங்களதும் ஒன்று இருந்ததுன்னா? இல்லை, இது வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா இது நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகள் தான் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்கிற ஒன்றிய அரசுக்கான கோரிக்கைகள் எங்களுக்கு வராது. இது மாணவர்களுக்கு அந்த நீட் தேர்வு சொன்னாங்க, அது வந்து அவங்களுடைய கன்சர்ன் இல்லாமல் முடியாது. இப்போ ஆசிரியருக்கு வந்து சில இதை ஏற்றுக்கொண்டால்தான் அதை வந்து இந்த பணத்தை கொடுப்பேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது. அதுக்கும் இதுக்கும் இது சம்மந்தம் இல்லைங்க. இது நேரடியாக அரசு நியமனம் செய்யக்கூடிய அந்த பணிகளுக்கு அந்த ஊராட்சி மன்றம், அங்கே ஊராட்சி மன்றத்தின் மூலமாக சம்பளம் கொடுக்குறாங்க, பிடிஓ மூலமாக சம்பளம் கொடுக்குறாங்க, பல்வேறு ஸ்கீம் மூலமாக சம்பளம் கொடுக்குறாங்க. இதனுடைய நிலையை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 31 நாள் பணி பார்க்கணும், 31 நாள் சம்பளம் கொடுக்குற என்ன இருக்குது? குறைந்தபட்சம் 4 நாள் ஊதியம்.
அது கொடுத்தா அவங்களுக்கு ஒரு 2,500 ரூபா ஏறும். சரி, நம்ம அந்த போராட்டத்தை கைவிட்டு அடுத்தது பார்த்துக்கலான்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார். எந்த ஒரு சூழலுமே இல்லாமல் இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அமைச்சருக்கும் இருக்காங்க, எல்லா இயக்குனர் எல்லா கமிஷனர்கிட்டே இருக்காங்க. ஓஏ இருக்காங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 5 ஓஏ 6 ஓஏ ஒரு இருக்கும். இப்போ போனீங்கன்னா ஒருத்தர் பல இடங்களில் அந்த ஐஏஎஸ்ல உட்காந்துருக்க ஒரு இங்கே பில் அடித்தாலும் அங்கே பிடிச்சாலும் தெரியாமல் இங்கே ரூமுக்கு போகிறோம் அங்கே ரூம் போட வேண்டிய சூழல் இருக்குங்க. அந்த மாதிரி கட்டாய சொல்ல தான் இன்றைக்கி ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவுகளை எங்களுக்கு வந்து கொடுத்தாலே இந்த பணியிடங்கள் அலுவலக உதவியாளர் பணி நிரப்பப்படும். அது பத்திரப்பதிவுத்துறையில் வந்து இரவு காவலரே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து கணனி மயத்தாக ஆக்கப்பட்ட கணனிகளும் ஆவணங்களும் விலை மதிப்பற்ற ஆவணங்கள் அங்கே இருக்குது. அதை பாதுகாப்பு இரவு காவலர் இருந்தாங்க. ஒரு காலத்து இரவு காவலர்கள்லாம் நம்ம வந்து மேல்நிலை கொண்டு வரணும்னு சொன்னால் எல்லாருமே ப்ரொமோஷன் பண்ணி விட்டாங்க. ப்ரொமோஷன் பண்ண பிறகு அந்த இடங்கள் காலியாகவே இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க, பகல் பணியில் நியமிக்கப்பட்டவங்களும் இரவு கால் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வேலைக்கு வந்தான்னா அவன் கண்டினியூவாக வந்து செய்யணும், அவனுக்கு லீவே கிடையாது, அவனுக்கு ரிலீவ் பண்ணுறது ஆள் கிடையாது. அதனால் நாங்கள் அதை வழக்கு தொடர்ந்தோம். சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னால் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக போட முடியலனாலும் நீங்கள் வந்து தற்போதைக்கு வந்து டெம்பரரி ஸ்டாப் போடணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதையும் நேரில் நாங்கள் பதிவுத்துறை தலைவர் சந்தித்து சங்கத்தின் சார்பில் இந்த மாநில தலைவர் எஸ் மதுரம் அவர்களும் மாநில நிர்வாகிகளும் நானும் போய் நேரில் போய் சென்று எல்லாத்தையும் வந்து நேரிலே சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னும் அதற்குண்டான அறிவுகள் எதுவுமே தெரியலை. இப்போ மனிதவள மேலாண்மை துறை செயலாளர்களை போய் பார்த்தோம், அதே மாதிரி மாநிலத்துறை எல்லாருமே போய் பார்த்தோம். ஆனால் அங்கேயும் வந்து சொல்லி இன்றைக்கி வந்து கோப்பு நகர்வதாக தெரிகிறது. ஆக மேல் அதிகாரிகள் செஞ்சாலும் கீழே இருக்கின்ற அதிகாரிகள் வந்து அதை முனைப்பட செய்யவில்லை. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி. ஆமாம், அதுதான் இன்னைக்கு பெரிய நிலைமை உருவாகுது. இதுதான் இந்த சிக்கல்லாமே காரணம். அதுதான் அந்தந்த நிலைக்கு ஏற்றவாறு இந்த மாதிரி நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம், இந்த நிலைப்பணியாளர் வந்து இவங்களை பண்ணணுன்ற முனைப்பை இந்த 5 வருஷம் காட்டியிருந்தாங்கன்னா இந்த நிலை இந்த ஆட்சியில் வந்திருக்கு. முழுமையான ஒருவேளை உங்கள் போராட்டத்தை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அந்த ஒரு 4 வருட போராட்டம் நினைக்கும் போது பண்ணியிருக்கோம். அதாவது ஒட்டுமொத்தமாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கோம், உண்ணாவிரதங்கள் நடத்தியிருக்கோம், நடத்தாமலாம் இல்லை, அவ்வப்போது நடத்துவோம், கூப்பிடுவாங்க, நம்ம நிதி சரியில்லை செஞ்சு கொடுக்குறோம். அப்போ அரசை நம்பி தானே செய்யணும், வேற யார்ட்டும் நம்ம போய் கேட்கணும். நம்ம என்ன போராட்டம் நடத்தினாலும் அரசை அணுகித்தான் நம்ம போய் ஆகணும். அப்போ அவங்க சொல்கிறத நம்பித்தான் ஆகணும். அப்படித்தான் இன்றைக்கி நம்பி கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் இந்த 9 நாட்களாக பண்ணுறேன்றீங்க, என்ன மாதிரியான போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் முதல் நாள் அரசு கவனத்தை ஈர்ப்பதற்கு அரசு வந்து நீங்கள் டிஎம்எஸ்ல நாங்கள் முதல் நாள் பண்ணோம். டிஎம்எஸ்ல பண்ணும்போது அந்த எல்லா மக்களும் வந்து நடுரோட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. ஏன்னா தலைவர்கள் என்னதான் கட்டுப்படுத்தினாலும் அந்த உணர்ச்சி ரொம்ப வரக்கூடிய பணியாளருக்கு அந்த நிலை இல்லை. அப்போ வந்து எல்லாம் காவல்துறை அதிகாரிலாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்புறம் நாங்கள்லாம் தலையிட்டு சரி நம்ம வந்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாகணும், நம்ம வந்து யார்கிட்ட பேசணுன்றதை நம்ம அவங்கள்ட்ட கண்டிப்பாக சொல்லலான்னு சொன்னால் அவங்க நம்ம உடனே டிபிஹெச்சில் பேசுவதற்கு உடனே வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. 4 பேர் அழைச்சிட்டு போய் பேசினாங்க. டிபிஹெச் இயக்குனர் பொறுத்தவரையிலும் அவர் வந்து நான் என்னென்ன வந்து இந்த கோரிக்கைகளுக்காக முன்னெடுப்பு எடுத்து கொண்டிருக்கிறேன் அதையெல்லாம் ஆதாரப்பூர்வம் நகலோடு எங்களுக்கு கொடுத்தார். அதில் 3 கோரிக்கையை பற்றி எங்களுக்கு திருப்தி அளித்தது. ஏன்னா அவர் பண்ணியிருக்கார், பணி நடந்ததும் அவர் எழுதியிருக்கார். ஆனால் பணி நடந்து எழுதுறது வந்து அங்கே அரசு செயலாளர் இடத்துல போய் அந்த ஃபைலை பார்க்கின்ற பொழுது அந்த ஃபைலுடைய முழு வடிவம் என்ன என்பதை சொல்ல மறுக்கிறார்கள். அதே மாதிரி நேற்று டிஎம்எஸ் இயக்குனரை பார்த்தோம். டிஎம்எஸ் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஒவ்வொரு அதிகாரி பார்க்க விடுறாங்க. அப்படி தான் அமைச்சரையும் போய் பார்த்தோம். அமைச்சரை போய் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார், 2 மாத காலம் அவகாசம் எனக்கு கொடுங்கன்றார். அவகாசம் கொடுக்கும்போது நம்ம சொன்னோம் இந்த மாதிரி கால அவகாசம் இல்லைங்கய்யா, ஏதாவது ஒன்று எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா போராட்டத்தில் இருந்துகிட்ருக்காங்கன்னு அவர் உடனே வந்துட்டு நான் போராடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். போராடுங்கன்னு அப்படின்னு போயிட்டு அப்போ அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இன்னும் பணியாளர்களுக்கு அந்த கடுமையான பண்ணணும். நம்ம வந்து செத்தாலும் பரவாயில்லை, வேலை இல்லைன்னாலும் பரவாயில்லை, பிள்ளைக்குள்ள, ஏன்னா பெண்கள் தான் நிறைய பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு கணவனை விட்டுட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ கொசுக்கடியில் இப்படியெல்லாம் அங்கே போய் பண்ணுறது இல்லாமல் இந்த போராட்டத்தில் அவ்வளோ அவதிப்படுறாங்க. இதுன்னு நம்ம மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருமே. ஏன்னா சென்னையில் யாருக்குமே வீடு கிடையாது. ஒரு இடத்துல வந்து இருக்கான்னு தெரிஞ்சால் காவல்துறை உடனே நைட் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் எங்கெங்கேயோ ஸ்பிட் ஆகி பாவம். நான் சொல்லக்கூடிய இன்றைக்கி வந்து சுமார் 10,000 பணியாளர் மேலே இன்றைக்கி போராடி கொண்டிருக்காங்க. எல்லாரும் அந்த மாதிரி தான் நிலையில் உட்காந்துருக்காங்க. யாருக்குமே வந்து சென்னையில் சொந்த வீடு கிடையாது. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் கொஞ்சம் அரசு பரிசீலனை செய்து இந்த அடிப்படையில் பணியாற்றுறாங்க. இவங்களுக்கு வந்து ஏன்னா அரசாங்கத்துக்காக பணியாற்றக்கூடிய பல்வேறு அரசுகள் வந்து பணியிடங்கள் கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு குறைந்தபட்ச கோரிக்கையாவது நிறைவேற்ற வேண்டும். ஓய்வூதியம் கடைசி காலத்தில் ஓய்வூதியம் அவங்களுக்கு கிடைக்கணும். அதைத்தான் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. நாம் 31 நாள் வேலை செஞ்சால் அந்த 31 நாள் சம்பளம் நமக்கு கிடைக்கலன்றது அரசாங்க நீதிமன்றம் வந்து கொடுத்தா யாரு காரணம்? 31 நாள் வேலை செய்கிறாங்க,
4 நாள் சம்பளம் கொடுக்காம மீதியை கொடுக்குறாங்கன்னா அது யாரோட தவறு அது? இது வந்து அவங்க வந்து இதுலேயே கொடுத்துட்றாங்க, ஆர்டரே போட்டு. 4 நாள் ஒரு மாதத்துக்குன்னா ஒரு 2500 வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் சர்வீஸ் வரக்கூடாது. 12 மாதங்கள் கணக்கு பண்ணும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 25-30,000 பணம், பெரிய காசு அது. அதான் அப்போ அந்த காசு யாருக்கு போகுது? இவங்க 31 நாள் இல்லை அது வந்து கான்ட்ராக்ட் எதுவுமே கிடையாது, நேரடியான பணின்றதுனால அந்த இவங்க என்ன பண்ண 4 நாளுக்கு நான் அதை கொடுத்தா கண்டினியூஸ் சர்வீஸ் வந்துடும். இப்போ நீங்க கண்டினியூஸ் சர்வீஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துல தகுதிகான் பருவம் பண்ணணும். கண்டிப்பா அவங்க தகுதிகான் பருவம் பண்ணாலே அவங்க பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆயிடும். அது ஜியோ, அது சட்டம். அதை வச்சு தான் இவங்க வந்து சரி. அப்ப அந்த 4 நாள் அவங்க ஏன் இப்போ அவங்க 4 நாள் வேலைக்கு போகாம இருக்கலாமே? 4 சண்டே லீவ் எடுத்துக்கலாம். இல்லை, அவங்க கண்டிப்பா காலையில் 8 மணிக்கு வந்தா நைட் 8 மணிக்கு கண்டிப்பா போகணுன்றது, அதுக்குள்ள நாங்க எந்த வேலை கொடுத்தாலும் அதை செய்யணுன்றது தான் மல்டி பர்பஸ். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல, எந்த வேலை கொடுத்தாலும் நம்ம பண்றோம். அதாவது அவங்க வந்து தர துடைக்கிறதா இருந்தாலும் சரி, டேபிள் துடைக்கிறதா இருந்தாலும் சரி, ரத்த மாதிரி எடுத்து போய் செய்கிறதா இருந்தாலும் சரி, மற்ற ரசீதி போடுறதா இருந்தாலும் சரி, மாத்திரை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட எல்லா பணிகளையும் மல்டி பர்பஸ் இவங்க செய்யணும். செய்ய முடியாது, சொல்ல முடியாது, அதை ஏற்று தான் இவங்க செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த மருத்துவத்துறைக்கே வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மருத்துவத்துறைக்கும் அவங்களுக்கு தெரியும் அது இவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு. அப்படி சொல்லித்தான் அந்தந்த மாவட்டம் சொல்லி தான் இன்றைக்கி டிபிஹெச் அவர்கள் சாதகமாக எழுதியிருக்கார். அது மேலே வந்து ஃபினான்ஸில் வந்து கமிட் பண்ணி அதை வந்து முதலமைச்சருக்கு தெரிவித்தா இது மிகப்பெரிய ஒரு தொகை இல்லை, கொடுக்கலான்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. கண்டிப்பாக அதை வந்து ஈஸியாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்ருவார். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது, பண்ணி கொடுங்கன்னு. இதை முதல்வர்கிட்ட போகாமல் தடுக்கிற சக்தியா? இது தடுக்கிறதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல காலகட்டங்கள்லையும் ஒரு நிலையில் போகும், அங்கேருந்து ஃபினான்ஸ்லேருந்து திரும்ப பதில் கேட்பாங்க. இது அப்படி தான் எல்லா கோரிக்கைகளுக்கும் வந்து பல கேள்விகள் கேட்டு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் தான் அது மேலே போகக்கூடியது. இது காலதாமதம் ஆகிருக்குன்றது தான். இந்த கோரிக்கை தொடர்பாக குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகளாக, 13 வருஷம் 10 ஆண்டுகளாக இதை வந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். அந்த போராட்டம் நடத்தப்பட்ட போதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நடவடிக்கை வந்து காலதாமதமாக எடுக்கப்பட்டதுனால கடைசி நேரத்தில் இது ஃபைனான்ஸுக்கு போகவே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஃபைனான்ஸில் போய் கேட்டோன்னா ஒரு இடத்துல போய் அந்த கோரிக்கைகள் சேரல, அது போய் வந்து கண் துடைப்புக்காக. ஏன்னா ஃபைனான்ஸுக்கு போச்சுன்னா எப்படியே திருப்பிட்டு தான் இருக்காங்க, தொடர்ந்து அவங்க திருப்பி தான் செய்வாங்க ஒவ்வொரு அது என்ன ஆகிடுது, அங்கேருந்து வந்தோன்னா 6 மாதம் அப்புறம் தான் அது பதில் போகுது. சரி, இப்போ வந்து திமுக அரசு இருக்குது, 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 4.5 வருஷமாக உங்களுடைய போராட்டத்தை, உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக அரசு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இருந்தது. அப்போ அந்த 10 ஆண்டுகள் நீங்கள் இதே கோரிக்கையை அங்கே வைக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, அந்த ஆட்சியிலும் மருத்துவத்துறை இருந்த விஜயபாஸ்கர் இருந்தார். விஜயபாஸ்கர்கிட்டே நாங்கள் கேட்கும்போது நிறைவேற்றுகிறோம்னு சொல்லி தான் இருந்தாங்க. நிதி வந்து அதான் எல்லாரும் மாற்றி மாற்றி சொல்கிற இது ஒன்று தான், நிதி இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. சரி, ஒவ்வொரு காரியங்களாக நிறைவேறட்டும்னு நம்ம தொடர்ந்து அது போராடி இருந்தோம். கடைசி நேரத்தில் மிகப்பெரிய போராட்டம் அறிவித்தவங்களுக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் மாண்பு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஜாக்டோஜியோ போட்டாஜியோ என்ற அமைப்பு வந்து போராடி அதை பெரிய அளவில், ஆமாம், போட்டாஜியோ என்ற அமைப்பு பெரிய லெவலில் பண்ணி 1,96,000 பேரை ஒரு கையத்திலே வெளியே அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சிரமமாக இருந்து அப்புறம் நீதிமன்றம் மூலம் எல்லாரும் வந்து வேலை செய்தாங்க. அதில் வந்து சில பேர் இறந்து போனாங்க. ஆனாலும் அதே முதலமைச்சரை அவங்க கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கோயம்பேடில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்த சொல்லி 10 லட்சம் பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து 50 விழுக்காடு டிஏ வந்து சம்பளத்தோடு இணைக்கப்பட்டாங்க. மிகப்பெரிய கோரிக்கை. அதில் வந்து பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. அதுபோல் வந்து கலைஞர் பீரியட்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 56வது மாநாடு, நாங்கள் 23வது மாநாடு, இப்படி பல்வேறு இதில் நடத்தப்பட்டு அவர் 56 கோரிக்கைகள் அவங்க சின்ன சின்ன கோரிக்கைகளாக நிறைவேற்றிருக்காங்க. அதில் நம்ம ஏற்கனவே சொல்ல முடியாது, காலங்க தொட்டு ஒவ்வொரு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறது. ஒவ்வொரு சில கோரிக்கைகள் நிறைவேற்ற. இந்த உங்களுடைய கோரிக்கைகள் வந்து சரியானபடி சேராத காரணம் அரசியல்வாதிகள் அல்ல, அதிகாரிகள்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அதிகாரிகள் தான். ஏன்னா இப்போ நீங்கள் தினக்கூலி பணியாளர்களுக்கு 10 ஆண்டு பணி முடித்தா வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியில் இருந்தது. அதுக்கு பின்னாடி அது வந்து அதுக்கு கொடுக்காத அளவுக்கு ஒரு தடை ஏற்படும். 74 அரசாணையை போட்டு தடை பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம்தான் இந்த டி குரூப் பணியாளர் எடுக்கணும். ஏன்னா 8ஆம் வகுப்புக்கு, ஏன்னா ஏழை மக்கள், அதை ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள்லாம் வந்து தன்னுடைய படிப்பை உயர்த்த முடியாத காரணத்தினால் சில பேர் அதை வந்து 8ஆம் வகுப்பு படித்து அதை வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அலுவலகம் தான் இந்த போஸ்டிங் எடுப்பாங்க. இப்போ ஒரு 56 அரசாணை போட்டு பத்திரிகையின் வாயிலாகவும் விளம்பரம் செய்து எடுத்துக்கொள்ளலான்னு ஒன்று அறிவித்தாங்க. இதனால் என்ன ஒரு கடுமையான பிரச்சனை, 10 வருஷம் காத்திருக்க வேலை வாய்ப்பில் இருக்கவனுக்கும் நேற்று படிச்சுட்டு பத்திரிகையினால் வரவனுக்கும் சில அவருடைய உதவி அந்த உதவியின் காரணமாக இவர்கள் பின்தங்கப்படுகிறார்கள், அவர்கள் முன்னேறி கொண்டு 10 வருஷமா காத்திருக்க. கேட்டேன், நான் சொல்கிறேன், எம்ப்ளாய்மெண்ட்டில் நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு வந்து வரலன்ட்டு.
இப்போ பல்வேறு இதில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் நிறைவேற்றப்பட்டவர்கள் தான். அவங்களுக்கு ஏன் நீங்கள் செய்யலைன்றது தான். கண்டிப்பாக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, வேலைவாய்ப்பாளருமா வந்த பணியாளர்களுக்கு ஏன் நிறைவேற்றலை? அரசாணையில் இருக்கிறது இல்லை. அதை தான் நாங்கள் சுட்டி காட்டி கேட்கிறோம். இது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல. எங்களுடைய உணர்வுகளை இந்த அரசுக்கு எடுத்து காட்டுகின்ற நிலையிலே இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை நாள் இந்த போராட்டம் நடத்தலான்னு இருக்கீங்க? இப்போ சட்டசபை கூட 4 நாள் கூட இருக்கிறது. அதுக்குள்ளேயாவது இந்த முதலமைச்சர் எங்களுக்கு வந்து நல்லதை செய்வார், அவருடைய கவனத்துக்கு போகணும் தான் இந்த போராட்டமே தவிர, ஏன்னா போராட்டம் பண்ணுறதுனால எவ்வளோ பாதிப்புகள் எங்களுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா சாப்பாடு கிடையாது, எத்தனை நாள் அவங்க கையில் காசு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு யாரும் பின்புலம் இருக்கா, இல்லை அரசியல் யாருமே உதவுறதில்லை. பட்டினியும் பசியுமா வந்து தான் இந்த போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்காங்க. அதனால் இந்த போராட்டத்தின் மூலமாக இப்போ பல்வேறு தொலைக்காட்சியின் மூலமாகவும் பல்வேறு பத்திரிகையின் மூலமாகவும் தினசரி அது போகுது. ஏன்னா இப்போ முதலமைச்சர் போகலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தொலைக்காட்சிகள் பேப்பர் முதலமைச்சருக்கு வந்து அந்த கட்டிங் வந்து தினசரி போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு டீமே வேலை செய்கிறாங்க தலைமைச்சரில். அதனால் போயிட்டுருக்கு. முதலமைச்சர் கவனத்துக்கு கண்டிப்பாக இப்போ போயிருக்கும். அவர் கருணை உள்ளத்தோடு இந்த 4 நாளில் அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு, மிகுந்த எதிர்பார்ப்பு தான் இந்த போராட்டம் நடத்தியிருக்காங்க. இது அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை, தங்களுடைய வாழ்வாதாரம் கருதி நடத்துகின்ற போராட்டம் என்பதை மட்டும் இந்த தமிழன் டிவியின் மூலமாக நாங்கள் முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய போராட்டம் வந்து கிட்டத்தட்ட 9 நாள்கள் கடந்து போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு முதல்வருடைய நாலேஜுக்கு இந்த போராட்டம் போயிருக்கும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு இருக்க சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பணிகள் இருக்கிறது. கண்டிப்பாக தொலைக்காட்சி கண்டிப்பாக ஏன்னா பேப்பர்கள் நாளிதழ்கள் படிச்சுட்டு கண்டிப்பாக வந்து அந்த குரூப் உங்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கெல்லாம் அறிவிப்பை சொன்னது போல எங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாலும், ஏன்னா கடைசியில் ஒரு சொன்னார், இந்த போராடி கொண்டிருப்பதை நாங்கள் கவனத்தில் கொண்டு நிறைவேற்றப்படும் சொன்னார். அது இப்போ வரக்கூடிய சட்டசபையில் சொன்னார்னா, ஏன்னா சட்டசபையில் ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னா அது அரசாணையாக வந்துடும். அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் ஏற்பட்டுரும். அதில் யாருமே இல்லை. நன்றியுள்ளவராக கண்டிப்பாக இந்த 2,44,000 பணியாளரும் இருப்பார்கள், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் உங்களுக்கு தெரியும், தங்களுடைய சுகாதாரத்தை கெடுத்துக்கொண்டு, முந்திலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதம் மழை இருக்கும், 6 மாதம் வெயில் நல்லா இருக்கும். அதனால் வெயில் காலத்தில் கொசு இருக்காது, மழை காலத்தில் மட்டும் கொசு இருக்கும். அதனால் அந்த 6 மாதம் பணியிடத்துக்கு மட்டும் டெங்கு கொசு பணியை போனாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஜனவரிலேருந்து டிசம்பர் வரலும் கொசு கடிச்சிட்டு தான் இந்த பாருங்க. இப்போ சிக்கன் குடியா பரவுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வைரல், அதனால் நானே பாதிக்கப்பட்டேன். 15 நாள் லோ பிபிலே வச்சுருந்தது 60. அதில் நான் 15 நாள் போயிட்டு தான் நான் வெளியே வந்தேன். அதுக்கு எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது. இப்படி மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருகிற இந்த கொசு புழுக்களை ஒழிக்கக்கூடிய டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் இன்றைக்கு 15,000 பேர் தமிழ்நாட்டில் பணியாற்றுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து தொகுப்புதியமாக 17,000, 18,000, 19,000 கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்குன்னா அவங்களுக்கு உபகரணம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. அவங்களும் அந்த மாதிரி தான், இறந்து போயிட்டாலும் கொண்டாலும் எந்த ஒரு உதவியும் கிடையாது. பின்புலம் வந்து அந்த கடைசியாக நாங்கள் கேட்டுங்களேன் 5,000 ரூபா. இந்த மாதிரி பல்வேறு பணியாளர் இருக்காங்க. எல்லாமே ஈடுபட்டு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், ஒரு முக்கியமான பணியை பணியாற்றி கொண்டிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு காரணம். அதாவது அரசுக்கு மிக முக்கியமான பணிகளை செய்யக்கூடியவர்கள் உங்களுடன் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது அடிப்படை பணியில் தான் அவங்க நிறைய இருக்காங்க. பணி, அதாவது ஒரு நகரத்தை சுத்தமாக வைப்பதாக இருக்கட்டும், ஒரு மருத்துவமனை. இப்போ ஒன்று வேணா நோயாளிகள் வந்து பெட்டை மாற்றணுன்னா கூட இந்த பணியாளர் தான் அதை போய் தட்டி எடுத்து சுத்தமாக வச்சு கரெக்டாக பண்ணணும். ஏன்னா அது மூலமாக வந்து பாதிப்பு அதிகமாக வந்துடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை. கொரோனா காலத்திலலாம் எல்லாம் பயந்து நடுங்கி சொந்த அப்பாவே தன் பிள்ளையை தொடர்றது பார்க்க முடியல. அன்னைக்கு செவிலியர் வேலை பார்த்துருந்தாங்க. அந்த செவிலியர் வந்து தன் தந்தை இறந்த அந்த கடைசி இறுதி சடங்கு கூட போக முடியல. அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு வந்து முழுமையாக எங்களுக்கு வந்து தொலைக்காட்சிகளும் பத்திரிகையின் வாயிலாக தான் நாங்கள் ஒவ்வொரு நிலையிலும் வந்து உயர்ந்து கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்றைய எங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக தமிழன் தொலைக்காட்சி அரசுக்கு எடுத்து செல்லும் என்ற பெருத்த நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. இல்லை, கண்டிப்பாக கிட்டத்தட்ட உங்களுடைய கோரிக்கைகளை ஒரு மொழி வடிவம் பெற்று அரசுக்கு நேரடியாக நீங்கள் முதல்வர்கிட்ட பேசின மாதிரி தான் அந்த கோரிக்கைகள் நம்ம தொலைக்காட்சி வாயிலாக கண்டிப்பாக முதல்வர் நாலேஜுக்கு போய் உங்களுடைய நல்ல கோரிக்கைகளும் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களும் மிக விரைவில் அவர் பார்வைக்கு போய் உங்கள் கோரிக்கையை அவர் நிறைவேற்றி தருவார் என நாங்களும் நம்புகிறோம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.